டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். டெல்லியை பொறுத்த வரைக்கும் குளிர்காலம் ஆரம்பித்தவுடனாகவே இந்த டெல்லியினுடைய காற்றினுடைய தரம் மற்றும் அங்கு பனிமூட்டம் என்பது அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லியினுடைய அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய எரிக்கக்கூடிய பயிர் கழிவுகள் காரணமாகவும், அதே போன்று தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகக்கூடிய புகை மண்டலம் காரணமாகவும் டெல்லியினுடைய காற்றின் தரம் என்பது மிகவும் மோசமான பிரிவில் பதிவாகி வருது. அதன் அடிப்படையில் அந்த வகையில் தான் தற்போது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக டெல்லியுடைய காற்றினுடைய மாசு என்பது மிக அதிக அளவிலாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக தீவிரமான பிரிவிலும் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக டெல்லியில் பனியோடு சேர்ந்து இந்த காற்று மாசு மற்றும் புகை மண்டலமாக ஒரு மிக அடர்த்தியான புகை மண்டலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. டெல்லியுடைய காற்றின் தரம் என்பது 450 மேலாகவே தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை டெல்லி அரசு மற்றும் மத்திய காற்று தர மேலாண்மை ஆணையமானது எடுத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று சில கல்லூரிகளுக்கு தொடர்ச்சியாக ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பார்த்தோம் என்றால் டெல்லியில் இந்த புகை மண்டலம் காரணமாக புவர் விசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பார்க்கும் திறன் என்பது குறைவாக இருப்பதன் காரணமாக டெல்லியினுடைய விமான சேவையிலும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாலையில் வரவேண்டிய விமானங்கள் தொடர்ச்சியாக தாமதமாகவும், பல்வேறு விமானங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர், டெஹ்ராடன் உள்ளிட்ட கான்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாற்று வழியில் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேலும் அவ்வப்போது இந்த விமான சேவை நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் அந்த விமானத்தினுடைய தாமதம் தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் டெல்லியினுடைய காற்று மாசு மற்றும் இந்த புகை மண்டலம் காரணமாக இந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியினுடைய டெல்லி அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் 50% பேர் மட்டுமே நேரடியாக அலுவலகத்திற்கு வேலை பணி செய்வதற்கான அந்த அறிவுறுத்தல் என்பது நேற்று வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று முதல் 50% ஊழியர்கள் மட்டுமே நேரடியாக பணிபுரிவார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 50% ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் வீட்டில் இருந்தே பணி செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலை டெல்லி அரசானது இப்போது ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காற்று மாசினுடைய அளவு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் காரணமாக மக்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முடிந்தவரை வீட்டிலேயே இருக்கும்படியும் அவர்கள் அறிவுறுத்தல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த காற்று மாசம் காரணமாக சுவாச கோளாறு மற்றும் மூச்சு பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது.